بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு தொடர்ந்து நாம் மார்க்க சொற்பொழிவை துஆவின் முக்கியத்துவத்தையும் அதனுடைய வழிமுறையும் பார்த்து வருகின்றோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்நாளில் நாம் புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக இப்பொழுது நம்ம அல்லாஹ்வை துஆ செய்யக்கூடியவர்களாக துஆவினுடைய வழிமுறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். துஆ எவ்வளவு ஒரு முக்கியமான இபாதத், எவ்வளவு ஒரு அவசியமான ஒன்று என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். துஆ ஒவ்வொரு அடியார்களும் படைத்த அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாம் பார்க்க போவது துஆ கேட்பது இருக்கிறது, அது நபிமார்களுடைய வழிமுறை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல நபிமார்களுடைய பிரார்த்தனையை சொல்லி காட்டுகின்றார். ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி இருக்கின்றார்கள். நெருக்கடியான நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். சோதனையான காலகட்டத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். தனக்கு வேதனைகளும் கஷ்டங்களும் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கின்றார்கள். அதேபோல் சாலிஹீன்கள், நல்லடியார்கள், இப்படி ஒவ்வொருடைய நல்ல அடியார்களும் நபிமார்களும் தங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ததை குர்ஆனிலே பல இடங்களில் பல நபிமார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்ராஹிம் நபி, இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி நபிமார்களுடைய பிரார்த்தனைகளை ஏராளமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த துஆ கேட்ட பழக்கம் வழிமுறையை ஒவ்வொரு அடியார்களை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். ஏனென்றால் துஆ கேட்பது இபாதத்தினுடைய மிக அடிப்படையான விஷயம். துஆ மிகவும் அவசியமான ஒன்று. அதனால்தான் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல நபிமார்கள் தங்களுடைய தேவைக்காக, பிரச்சனையுடைய நேரத்திலே, சோதனையான காலகட்டத்திலே, நெருக்கடியான நேரங்களில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். எனவே அந்த நபிமார்களும் நல்ல அடியார்களும் சாலிஹீன்களும் கேட்ட அந்த பிரார்த்தனை எல்லாம் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். எனவே நம்முடைய வாழ்விலும் அல்லாஹ் தஆலா இது போன்ற பிரார்த்தனைகளை, நல்லவர்கள் கேட்ட பிரார்த்தனைகள், நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனைகள், துஆக்கள், இவைகளெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஏன் எடுத்து சொல்கிறார் என்றால் நாமும் நம்முடைய வாழ்நாள அல்லாஹ்ட்ட கேட்கணுங்கிறதுக்காக தான். நாமும் அந்த பழக்கத்தை கொண்டு வர வேண்டும், அந்த பண்பு நம்மள்கிட்ட வர வேண்டும். நபிமார்கள் செய்த அந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். நாமும் ஒவ்வொரு அடியார்களை தேவையுடையவர்களாக இருக்கிறோம், சோதனைக்குரியவர்களாக இருக்கிறோம், பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒவ்வொரு அடியார்களாகிய அனைவர்களுமே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல பிரார்த்தனைகள், நல்ல அடியார்கள், நல்ல மனிதர்கள், சாலிஹீன்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். நாம் என்ன கேட்க வேண்டும் என்ற நல்ல விஷயங்களை கூட அல்லாஹ் தஆலா நமக்கு குர்ஆனின் மூலமாக பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவிலே மிகவும் எல்லோரும் அறிந்த ஒரு துஆ அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிற நல்லடியார்கள் எப்படி கேட்பாங்களாம், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார். ஒவ்வொரு அடியார்களும் இந்த துஆவை நாம் அதிகம் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை அதிகமாக அல்லாஹ்விட்ட கேட்பாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு நல்லதை கூடிய அல்லாஹ், நன்மையான காரியங்களை கூடிய அல்லாஹ், நல்ல விஷயத்தை கூடிய அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, எல்லாம் மறுமையில் எது நல்லதோ, மண்மையில் எங்களுக்கு எது பயன் தருமோ, நாம் மறுமையில் எங்களுக்கு எது தேவையோ, யா அல்லாஹ், அப்படிப்பட்ட நன்மையான விஷயத்தை இம்மையிலும் நன்மையை கொடு, மறுமையிலும் நன்மையை கொடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா
நல்லடியார்கள் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிறான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களை எல்லாம் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுற அல்லாஹ். எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு துவா! ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமும் கேட்க வேண்டிய இந்த துவா. நம்ம எல்லாருமே ஈமான் கொண்ட ஒவ்வொரு அடியார்களும் இந்த துவாவை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரார்த்தனை கேட்க வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. யா அல்லாஹ், இம்மையிலும் நன்மை கூடிய அல்லாஹ், ஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமை நாளிலும் எங்களுக்கு நன்மை கூடிய அல்லாஹ், எங்களை நரகத்தை விட்டு காப்பாற்றுற அல்லாஹ் என்று அல்லாஹ் தஆலா துவா கேட்கக்கூடிய அழகான வார்த்தைகளை நமக்கு குர்ஆனின் மூலமாக கற்றுக் கொடுக்கின்றான். இதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக மக்காவிலே தவாப் செய்யும்போது காபத்துல்லாவை சுற்றி வரும்போது ருக்குனுல் யமானில் இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் என்ற இடத்தை வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக இந்த துவாவை ஓதுவார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார். அப்போ இந்த துவாவை காபத்துல்லாவில் தவாஃபில் வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்காங்கன்னு சொன்னால், இந்த பிரார்த்தனையை நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஒவ்வொரு மூமினும் கேட்கணும். யா அல்லாஹ், நமக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் நன்மை தேவை, நல்ல விஷயங்கள் நமக்கு வேணும், மறுமையிலும் நல்ல விஷயம் வேணும். ரெண்டும் உலகத்தையும் ஆகிரத்தையும் உள்ளடக்கிய மிக உயர்ந்த ஒரு துவாவை தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் கற்றுக் கொடுக்கப்பட்ட, அல்லாஹ்வினால் அறிவுறுத்தப்பட்ட, அல்லாஹ்வினால் தெளிவுபடுத்தப்பட்ட இந்த துவாவை நாம் அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டும், அனைவர்களுமே தெரிந்து கொள்ள வேண்டும், அனைவருமே மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். நாம் இந்த வார்த்தைகளை, இந்த பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே அதிகம் கேட்டு பிரார்த்தனை செய்திருக்கிறார் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் கற்றுக் கொடுக்கப்பட்ட, அல்லாஹ்வின் குர்ஆனில் நமக்கு நினைவூட்டப்பட்ட, அல்லாஹ்வின் நல்லடியார்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா நமக்கு குறிப்பிடுகிறான் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு ஈமான் கொண்ட அடியார்களுக்கும் இந்த பிரார்த்தனை மிகவும் அவசியமான ஒன்று. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார். யா அல்லாஹ், எங்களுக்கு இம்மையிலும் நன்மை கூடிய அல்லாஹ், மறுமையிலும் நன்மை கூடிய அல்லாஹ், எங்களுக்கு நல்லதை கூடிய அல்லாஹ், இம்மையில் எது நல்லதோ அதையே கொடு, மறுமையில் எது நன்மை நல்லதோ அதை எங்களுக்கு கொடு. வக்கீனா அஸாபன்னார், இன்னும் எங்களை எல்லாம் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றிய அல்லாஹ். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அல்லாஹ்வினால் கற்றுக் கொடுக்கப்பட்ட, போதிக்கப்பட்ட, நினைவூட்டப்பட்ட இந்த பிரார்த்தனைகளை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். வாழ்க்கையில் எப்போதும் கேட்க வேண்டும். இந்நாள் வரை இந்த துவாவை மனப்பாடம் செய்யாதவர்கள், குர்ஆனுடைய வசனமும் கூட, இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாம் இது ஓதும்போது கூட நமக்கு ஒரு அருவருக்கு 10 நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது நம்ம ஓதும்போது ஒவ்வொரு அருவுக்கு 10 நன்மை என்று சொன்னால் பல நன்மைகளை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய, நல்ல மக்களாக மாறுவதற்கான வாய்ப்பை, நன்மையை தரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்க இருக்கின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் நினைவூட்டப்பட்ட இந்த பிரார்த்தனைகள், குர்ஆன் சொல்கின்ற துவாக்கள், இவைகளை நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும். இதை நாம் கேட்க வேண்டும். மனப்பாடம் செய்யாத ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்திலே முடிவெடுங்கள். அல்லாஹ்வினால் கூறப்பட்ட இந்த பிரார்த்தனை நமக்கு இம்மையிலும் நன்மை தேவை, மறுமையிலும் நன்மை தேவை. நாளை மறுமையில் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கான ஒரு இலகுவான துவாவை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான்னு சொன்னால், இந்த துவாவை ஒவ்வொரு ஈமான் கொண்ட அடியார்கள் நாம் மனப்பாடம் செய்ய வேண்டும், மனதிலே பதிய வைக்க வேண்டும். இதை அல்லாஹ்விடத்தில் கூறி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த துவாவை ஒவ்வொரு முஃமின்களாகிய நாம் மனப்பாடம் செய்து துவாவை கேட்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நமக்கு கருணை காட்ட வேண்டும். நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதை நாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.